கருவாட்டு தொக்குன்னு சொல்லும்போதே நாக்கில் எச்சி ஊறும். இந்த நெத்திலி கருவாட்டு தொக்கை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஒரு கருவாட்டு தொக்கு தான் பண்ண போகிறோம். நெத்திலி கருவாடை சுடுதண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1½ டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கருவாட்டை கலந்துக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு தொக்கு செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது கடாயில் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, 2-3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் 20 பல் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சியையும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவாட்டை மேரினேட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்தேன். இப்போது வதக்கும்போது இஞ்சி பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முடிஞ்ச வரையும் சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்யுங்க. அப்போ தான் தொக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து 1½ டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் மட்டன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்க்கும்போது தொக்கோட வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மேரினேட் பண்ணி வச்ச கருவாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. நெத்திலி கருவாடு ரெசிபீஸே நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கருவாடு நல்லா சூப்பராக வெந்திருக்கும். திரும்பவும் நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரையும் நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சுருங்க. ஓப்பன் பண்ணால் நல்லா மசாலாலாம் ஒன்றா கலந்து ஒரு தொக்கு பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கைப்பிடி மல்லித்தழை தூவிக்கோங்க. தொக்குக்கு மல்லித்தழையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி. கடாயில் கொஞ்சமாக அந்த கருவாட்டு தொக்கை வச்சு 2 கரண்டி சாதத்தை சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.